யூதாஸ் காரியத்து. மத்தேயு 26:15, மத்தேயு 27:1-5, 26:7-3. ஆமென். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் வாசிக்க நமக்கு. யூதாஸ் அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான் என்று இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார். பண ஆசை, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லாவற்றிற்கும் தீமையாக இருக்கிறது. ஸோ இவனுக்கு என்னன்னா, பணமா இயேசுவா? சொல்லுங்க எல்லாரும், துபாயில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பணமா இயேசுவா? எங்க நிற்க போறீங்க சொல்லுங்க. இயேசுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? ஆவிக்குரிய காரியத்துக்கு எல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களா? இது எனக்கு இயேசுவை அதாவது காட்டி கொடுத்துட்டான், காசு கிடச்சிருச்சு. ஆனால் இவன் என்ன நினச்சிருப்பான்னா, இவர் எப்படியே எஸ்காப் ஆயிருப்பார், இவரெல்லாம் பிடிச்சேன்னு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கண்ணுக்கு முன்னாலே அவரை சித்திரவதை பண்ணோன்னே இவனால் தாங்க முடியல. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு பணத்தை கொண்டு வீசுகிறான். ஆனால் அவங்க பணம் உன்னோட நாசமாக போட்டுன்னு சொல்லி அவன் குற்ற உணர்வு மேலோங்க அவன் போய் சூசைட் பண்ணிட்டான். அவன் பணமா இயேசுவா என்கிற நிலையில் நீங்களும் நான் இந்த நாட்களில் முதலாவது தேவனுடைய ராட்சியம். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற ட்ரீமை விட ஆண்டவர் உங்கள் பிள்ளை மேலே ஒரு பெரிய ட்ரீமை வைத்திருக்கிறார், அதை நடத்துவார். ஆனால் நாம் தேடுவது தேவராட்சியம், தேவனுடைய நீதி. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ப்ரியாரிட்டி தேவனுக்கு கொடுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, உங்கள் குடும்ப ஜெபத்தை கட்டி எழுப்புங்க. ஆமென். தேவராஜ்யத்தை கட்டுகிற பணியில் உங்களையும் பிள்ளைகளையும் ஈடுபடுத்துங்கள். இணைந்து தேவனுக்காக நில்லுங்கள். ஆமென். மற்றதெல்லாம் செகண்டரி தான், ஏன்னா அதெல்லாம் அடிஷனலாக கூட கொடுக்கப்படும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதல்ல நம்ம பணத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், ஆண்டவர் கொடுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒருத்தரும் தரித்திரனானது இல்லை. ஆண்டவருக்காக நின்ன ஒருத்தரையும் கர்த்தர் ரோட்டில் விட்டது. ரோட்டில் இருந்தவனை தான் நம்மளை தகரத்தை தூக்கி வச்சிருக்கிறாரு. இயேசுவுக்காக நீ வாழ்ந்தீனா கர்த்தர் உன்னையும் மட்டுமல்ல உங்கள் சந்ததிகள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணமா இயேசுவா? இயேசுதான். வேலையா இயேசுவா? இயேசுதான். எதுனாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவருக்காக நில்லுங்க. வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆண்டவருக்காக நின்னாங்க, கர்த்தர் அவர்களை அதுக்கு பின்னால் மறுபடியும் உயர்த்தினார். தானியேலுக்கு வந்த பிரச்சனையில் அதுக்கு முன்னால் இருந்து வேற, அதுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியும் உயர்த்தினார். ராஜா சொன்னா, இவங்க ஆராதிக்கிற தேவன் தான், எவனாவது மீறி சொன்னீங்கன்னா தொலைச்சிருவேன்னாரு. அதுக்கு முன்னால் இருந்ததை விட இயேசுவுக்காக நின்னதுக்கு அப்புறம் ஆமென், கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த ஆரம்பிப்பார்.